அதே மாதிரி உலகத்தில் நடக்கிறது நான் பொறுப்பு கிடையாது. இதெல்லாம் நடக்கும், எழுதி வச்சுக்குவாங்க. இன்னொரு நில அதிர்வு நடக்கும் ஜப்பான் அப்படிங்கிற ஊரில். அதில் வந்து எண்ணில் அடங்காத பேர் மாண்டு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கப்பா. அது ஈஸ்வருடைய சித்தம். இது உறுதியாக நடக்கும். நான் நடக்கிறத சொல்லியிருக்கேன், முன்னாடியே சொல்லதான் கருப்சாமி என்னுடைய வேலை. நான் முன்னாடியே சொல்லிட்டேனப்பா, அதை செயல்படுவேன்ப்பா. நேற்று ஜப்பானில் நிலநடுக்கம் ஏற்பட்டு மக்களை அதிர்ச்சியில் உறைய வைத்துள்ளது. ஜப்பானில் உள்ள கியூஷு பகுதியில் நேற்று 6.9 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டு பூமி குலுங்கி உள்ளது. இந்த நிலநடுக்கம் 37 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலநடுக்கத்தால் அங்குள்ள கட்டடங்கள் குலுங்கிய தொடங்கியதும் அங்குள்ள பொதுமக்கள் பாதுகாப்பு கருதி சாலைகளுக்கு ஓடி வந்தனர். நிலநடுக்கத்தின் எதிரொலி காரணமாக அங்குள்ள தென்கிழக்கு கடலோர பகுதிகளுக்கு சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது.